யாரா நீ என்ன ஏன்டா கடத்தின? கதவை திறந்து விடு ஃபர்ஸ்ட். டேய் நான் பேசுறது கேக்குதா? வெளிய யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு நீ அதுக்கப்புறமா பேசு. உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. தக்காளி 1 கிலோ. ஒரு நிமிஷம். தக்காளி 1 கிலோவா? அதெல்லாம் என்ன என்கிட்ட சொல்றீங்க? அடே லூசு. என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சா உனக்கு கொலை பண்ணிடுவான் பார்த்துக்கோ. ஒழுங்கா கதவை திறந்து விட்டுரு. இரு, என் மேலே தப்பே இல்லை. டேய் யாரா நீ என்ன ஏன்டா கடத்தின? எது? நான் யாரா? நான் தாண்டி உன் ஆளு. எங்கே போயிருந்த? காலேஜுக்கு. காலேஜுக்கா? அப்போ நான் இதை பாரு. என்ன அது? இது என்னன்னு தெரிலையே. நல்லா கிட்ட வந்து பாரு. வலிக்குதுக்கா 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 வலிக்குது. தெரியுதா? வலிக்குதுக்கா. பாருடா. இது நானே இல்லை, என்ன மாதிரி யாரோ எடிட் பண்ணியிருக்காங்க. உன்ன மாதிரி எடிட் பண்ண கிடையாது, நீ தான்டா. தெரியுதா? ஏன்டா உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா நீ ஊர் மெஞ்சிட்டு தெரியுறியா? இல்லக்கா, அது நானே இல்லை. இது நீ இல்லையா? பாருடா, பாரு. நீ தானே? நான் தான் 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 நான் தான். நான் தானே அந்த புள்ள கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அந்த புள்ள கூட உனக்கு சவகாசம்? சொல்றா. வாடா. ஒன்றும் பண்ண மாட்டேங்க, வா. இது சரிப்பட்டு வராது. அந்த புள்ள நம்பர் சொல்லு. அக்கா அக்கா வேணாக்கா வேணாக்கா, அவன் பாவம்க்கா. பாவமா? வாடா, சொல்லு மரியாதையா. 98429. அப்புறம் அக்கா மறந்துருச்சு. மறந்துருச்சா? சொல்றா. 64829. அக்கா வேணாக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. என்றா வேணாம், இருடா. ஹலோ. ஹலோ, யாருங்க? சபரி தெரியுமா உனக்கு? சபரியா? எந்த சபரி? எத்தனை சபரி தெரியும் உனக்கு? நீ லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தியா? அவன் தான். ஓ அவனா? சரி சரி. நீ? நான் அவனோட அக்கா பேசுறேன்டி. ஹாய்க்கா ஹாய்க்கா. ஹாய்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க. நான் தான் உங்களை பழக வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன பழக வேண்டி கிடக்கு உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? நாங்க அப்படிதான் இருக்கோம். என்ன சவுண்டு? நான் உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பின்னாடி என்ன நடந்தா உனக்கு என்ன? சத்தம் வருது இல்ல, அதான் என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையான விஷயம் தான். சபரியை நீங்க டார்ச்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இங்க அடிச்சா அங்க வலிக்குதா? ட்ரூ லவ் எங்க லவ், கொஞ்சம் மதிங்க. என்னென்னமோ பேசுற. உன்ட்ட பேசுறதுலாம் சரிப்பட்டு வராது. உங்க அம்மா நம்பரை கொடு. எங்க அம்மா நம்பரா? வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். இந்த நம்பர் தான் உங்களுது. கேட்ட கேள்விக்கு மரியாதை பதில் பேசி நான் மரியாதையா தான் பேசுறேன். சிட்டில இருக்கல, எனக்கு இப்படியே பேசி பழகிடுச்சு. நான் எப்பவுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சொல்லு உன் நம்பரை மரியாதையா. 6385371456. ஏண்டா கடனை உடனே வாங்கி உன்னை படிக்க வச்சா பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? லவ் பண்ணிட்டு திரியிற. இரு, அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, வரேன். ஹலோ, என்னங்க உங்கள் பொண்ணுக்கு டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஒரு தடவை சொன்னால் புத்தி வராதா? டெய்லி வந்து வான் பண்ணிகிட்டே இருக்கணுமா? இப்படி இருமா அப்படி இருமா. உங்கள் பொண்ணை நீங்கள் தாங்க கண்டிச்சு வளங்கணும். என் தம்பி நான் சரியாக தான் வளர்த்துட்டு இருக்கேன். உங்கள் பொண்ணை நீங்கள் ஒழுங்காக கண்டிச்சு வளங்க, சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? முதல்ல இதுக்கு மேலாம் வான் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க.
இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். அவ்வளோதான். என்னது ராங் நம்பரா? ராங் நம்பர்னு சொல்கிறாங்க. கால் வந்துருச்சு. ஹலோ ஹலோ, நான் தாராவோட அம்மா பேசுகிறேன்ப்பா. தாராவோட அம்மாங்களா? ம். எவ்வளோ தடவைங்க சொல்கிறது? டெய்லி வார்ன் பண்ணிகிட்டே இருக்கணுமா? உங்கள் பொண்ணு உங்களுக்கு ஒழுங்காக கண்டித்து வளர்க்க தெரியாது. இதுக்கு மேலெலாம் வார்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஒழுங்காக மரியாதையாக பொண்ணு வளர்த்துங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. நான் சபரிக்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டுமா? சபரி, ஆண்டி, சபரி, இந்த ஏஜில் இதெல்லாம் வந்துட்டு போகிறது நார்மல் தான்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க ஃபஸ்ட்டு. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சரிங்க ஆண்டி. சரிங்களா? அந்தளவுக்கு திமிராகி போச்சா உனக்கு? இங்கே பாருங்கங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்கள் பிள்ளைய நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வளர்த்துக்குங்க. என் தம்பி எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு வந்து சொல்ல தேவை கிடையாது. என்னாச்சுடா? வலிக்குதா? சரி, நல்ல பையனாக இருந்துக்கணும். சரி, இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன். என்னடா அவட்டிருந்து கால் வருது? நம்பர்லாம் சேவ் பண்ணிட்டியா? எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும். இரு வரேன். ஹலோ அக்கா, லவுட் ஸ்பீக்கர் போடுக்கா, நானும் பேசுகிறேன். என் தம்பிடா நீ. ஹலோ சொல்லு தாரா. ஹலோ அக்கா, நீங்கள் என்ன சபரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதாம்மா, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. நீ வேலையை பார்த்துட்டு படிப்பை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கும். என் தம்பி விஷயத்த தலைவருக்கலாம் இனிமேல் உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என் வேலையே அவனை ஃபாலோ பண்ணுறது தான்க்கா. என்னடா இது இப்படி பேசுகிறா? இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. காலேஜும் போக தேவையில்ல, ஒன்றும் போக தேவையில்ல. கட்ரா எங்கே இருந்துச்சோ அங்கே எடுத்து வச்சிரு. ஏண்டா வீட்டில் சும்மா தானே இருக்கேன், போயிட்டு இந்த மளிகை சாமான் நான் வாங்கிட்டு வா. போகல. வாங்கிட்டு வர்ற. அறிவு வர்றேன். இந்தா, அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இந்த ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். போ. அறிவு வர்றேன். ஏய் இங்கே வா. இது எதுக்கு? புது ஃபோனு, யார் நம்பரும் இருக்காது. ஃபோனை கொடுத்தோன்னே கொண்டுகிட்டு ஓடுற. ஓ நம்பர் எனக்கு தெரியாதா? சொல்லு பாப்பா நம்பரு. ஏண்டா எவ்வளோ ரோட்டில் திரியிற நம்பர்லாம் தெரியுது, சொந்த அக்கா நம்பர் தெரியல உனக்கு? சொல்றா. அறிவு வர்றேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன். உன்னை பார்த்தது, உங்ககிட்ட பேசினது, ஒன்றா ரூமில் ஸ்டே பண்ணுறது எல்லாமே தப்பு தான். ஒரு பையனா நான் அதை கடந்து போயிடுவேன். ஆனால் ஒரு பொண்ணாக அவனை நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய தலைக்குனிவாக இருக்குன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போம். சேரணுன்றதா கண்டிப்பாக சேருவோம். நீ வீட்டுக்கு கிளம்பு.